ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம ஏப்ரல் மந்தோடைய லாஸ்ட் செஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ ஏப்ரல் மந்தோடைய எல்லா செஷனும் வந்து பார்த்தாச்சு. ப்ளஸ் நம்ம முக்கியமான கொஷின்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தோடைய முக்கியமான புக்ஸ் அண்ட் ஆத்தர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு முக்கியமான புத்தகம் வந்து த கிரேட் கன்சிலேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம். த கிரேட் கன்சிலேட்டர், லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். இந்தியாவுடைய இரண்டாவது பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு நபர் தான் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. இவருடைய ஒரு சுயசரிதை மாதிரி உள்ள ஒரு புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா த கிரேட் கன்சிலேட்டர் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா சஞ்சீவ் சோப்ரா. ஸோ சஞ்சீவ் சோப்ரா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் இந்த த கிரேட் கன்சிலேட்டர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. ஸோ லால் பகதூர் சாஸ்திரியுடைய ஒரு முக்கியமான பயோகிராஃபி இது. லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவுடைய இரண்டாவது பிரைம் மினிஸ்டர். ஸோ ஜவஹர்லால் நேரு இறந்து போனதுக்கப்புறமா யார் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வர்றது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் லால் பகதூர் சாஸ்திரி தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி இவர் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்தியாவில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்ததில் இவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவருடைய முக்கியமான அந்த ஸ்லோகன் என்ன அப்படின்னா ஜெய் ஜவான் ஜெய் கிஷான். ஸோ ஜெய் ஜவான் ஜெய் கிஷான். ஸோ இவருடைய காலகட்டத்தில் ரெண்டு முக்கியமான பிரச்சனை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் நடந்திருக்கும். அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் அதிகமான பசி, பஞ்சம், பட்டினி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இவர் பிரைம் மினிஸ்டர் வர்ற சமயத்தில். ஸோ அப்போது விவசாயிகளையும் வந்து நம்ம போட்டணும், அதே மாதிரி நம்மளுடைய சோல்ஜர்ஸையும் வந்து போட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகனை நம்மளுடைய லால் பகதூர் சாஸ்திரி வந்து சொல்லியிருப்பார். இவருடைய புத்தகம் தான் த கிரேட் கன்சிலேட்டர். என்னது கிரேட் கன்சிலேட்டர் அப்படிங்கிற இந்த புத்தகம். அடுத்து த இந்தியா ஐசா அப்படிங்கிற இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு புத்தகம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை தமிழ் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தோட பேர் வந்து இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி, நான் கண்ட பாரதம். ஸோ த இந்தியா ஐசா அப்படிங்கிறது நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற தமிழில் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான விடுதலை போராட்ட வீராங்கனையான அம்புஜம்மாள் இருக்காங்க இல்லையா. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதே மாதிரி உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற சாப்டர்லாம் இருக்குது. அதில் கண்டிப்பாக அம்புஜம்மாள் பற்றி அவங்க என்னென்ன முக்கியமான போராட்டங்கள் பண்ணாங்க, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே படிச்சிருப்பீங்க. இவங்களுடைய ஒரு முக்கியமான சுயசரிதை தான் என்ன அப்படின்னா நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம். இதில் இந்தியாவை பற்றின அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன், அவங்க கடந்துக்கிட்ட முக்கியமான போராட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் அவங்க எழுதியிருப்பாங்க. இது அவங்களுடைய சுயசரிதை மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது இந்த சுயசரிதையை தமிழில் இருந்து இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்த்திருக்காங்க. த இந்தியா ஐசா அப்படிங்கிற இந்த ஒரு பேரில், இந்தியா ஐசா அப்படிங்கிற இந்த ஒரு பேரில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேவா. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். ஸோ அம்புஜம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான காந்தியோடைய கோர் ஃபிலாசபி அப்படியே பின்பற்றின ஒரு நபர் தான் யார் அப்படின்னா அம்புஜம்மாள் அவர்கள். அடுத்து கேர்லெஸ் பீப்புள் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரா விம் வில்லியம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆத்தர் தான் என்ன பண்ணுறாங்க கேர்லெஸ் பீப்புள் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை குறிக்குதுன்னா, இது வந்து இவங்க ஃபேஸ்புக்கில், இவங்க இப்போ மெட்டா அப்படின்ற ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக்கில் இவங்க வேலை பார்த்தப்போ இவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக 2016 அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கும். 2016 அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போ 2016 அமெரிக்க பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போது ஃபேஸ்புக் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து யார் பண்ணியிருந்தா ஃபேஸ்புக் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் நமக்கு வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி நிறையா நம்மளோட டேட்டாவெல்லாம் கேதர் பண்ணி நிறையா கேம் வந்து விளாண்டுருந்தாங்க. அந்த விஷயத்தை பற்றியும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேர்லெஸ் பீப்புள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை எழுதி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது இந்த யூஎஸோடைய எலெக்ஷன் 2016 யூஎஸ் எலெக்ஷனாக இருக்கட்டும், அதேமாரி மியான்மர் நடந்த விஷயமா இருக்கட்டும், நிறையா விஷயங்களில் ஃபேஸ்புக் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் கேர்லெஸ் பீப்புள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து ஐ ஆம் ஏ சர்க்குலர் அப்படிங்கிற இது வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் ஐசிசிஇ அப்படிங்கிற இந்த இரண்டு அமைப்பும் சேர்ந்து ஒரு காஃபி டேபிள் புக் அப்படிங்கிற இந்த ஒரு புக் பேர் தான் ஐ ஆம் சர்க்குலர் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா ஹைலைட் 30 இந்தியன் இனோவேஷன் இந்த சர்க்குலர் எக்கனாமி அப்படிங்கிற விஷயம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க எக்கனாமியோட பேர் வந்து லீனியர் எக்கனாமி. இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம், அதை யூஸ் பண்ணுறோம், தூக்கி
போடுறோம், அவ்வளோதான். இதுக்கு பேர் தானே லீனியர் எக்கனாமி. இன்புட் வரும், அப்படியே தூக்கி போட்டுரும், அவ்வளோதான், அவுட்புட் முடிஞ்சிருச்சு. இதே இது சர்க்குலர் எக்கனாமி என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அதை பயன்படுத்துகிறோம், அதோடைய பயன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கீழே போடாமல் அதை திரும்ப ரீயூஸ் பண்ணுறதோ இல்லை அதை மறுசுழற்சி பண்ணுறதோ பண்ணி மறுபடியும் ஒரு பொருளாக மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தானே சர்க்குலர் எக்கனாமி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ அப்போது இந்தியாவில் சர்க்குலர் எக்கனாமி இருக்கு இல்லையா, இந்த சர்க்குலர் எக்கனாமியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் சர்க்குலர் எக்கனாமியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய முக்கியமான கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான டாப் 30 கண்டுபிடிப்புகள் அடங்கின புத்தகம் என்ன, ஐ ஆம் சர்க்குலர் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம். இதோட தீம் என்ன அப்படின்னா, டிசைன் டு லாஸ்ட், ஒர்க் வித் நேச்சர் அண்ட் யூஸ் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ். டிசைன் டு லாஸ்ட் ஒர்க் வித் நேச்சர் அண்ட் யூஸ் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கருப்பொருளாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஏப்ரல் மாதம், ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா முக்கியமான நபர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோஜ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிவுட்டோட மிகப்பெரிய நடிகர் மற்றும் டேரக்டர் வந்து இறந்து போயிருக்காரு. எத்தனை வயசில் அப்படின்னா 87 வயசில் ஹார்ட் மற்றும் லிவர் இஷ்யூனால மனோஜ்குமார் அவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் பிறந்தது வந்து பாகிஸ்தான். இந்திய பிரிவினைக்கு அப்புறம் 1947 அப்புறமா அவர் என்ன பண்ணார், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு திரும்ப வந்து வர்றாரு. இவர் இந்த பார்ட்டிஷன் காலகட்டத்தில், இந்த பார்ட்டிஷன் நடக்குதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேலே பார்ட்டிஷன், இந்த காலகட்டத்தில் நிறைய முக்கியமான நிகழ்வுகளை கதையாகவும் படமாகவும் வந்து எடுத்திருக்காரு. இவருடைய முக்கியமான ஒரு ஃபிலிம் என்ன அப்படின்னா ஹரியாலி அவுர் ராசத், அதுக்கப்புறம் ஊ கான் தி அப்படிங்கிற இது எல்லாமே இவருடைய முக்கியமான இது. இவருடைய படங்கள் எல்லாமே நாட்டு பெற்ற போற்ற மாதிரியான படங்களாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பத்மஸ்ரீ ராம் ஷாயா பாண்டே அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான நபர் வந்து இறந்து போயிருக்காரு. இவர் யார் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஃபார்ம், ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டான்ஸ் ஃபார்ம். இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து பழங்குடியின மக்கள் மத்திய பிரதேசத்தில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் ஃபார்ம் தான் என்ன, ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த லோக்கல் டான்ஸ் ஃபார்ம். இந்த டான்ஸ் ஃபார்மில் இந்தியாவிலே ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக உள்ள நபர் தான் யார் அப்படின்னா ராம் ஷாஹியா பாண்டே அப்படிங்கிற இவர் இப்போ ரீசெண்டாக 92 வயசில் யார் இறந்து போயிருக்கா, ராம் ஷாஹியா பாண்டே அப்படிங்கிற இவர் வந்து இறந்து போயிருக்காரு. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நபர், இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐஎஸ்ஆருடைய சேர்மனாக, நம்ம இஸ்ரோ இருக்கு இல்லையா, இஸ்ரோவுடைய சேர்மனாக இருந்த நபர். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவுடைய நிறைய முக்கியமான ராக்கெட் பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி இந்த மாதிரியான புது ராக்கெட் எல்லாமே இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து இஸ்ரோவுக்கு வந்து வருது. ஸோ அந்தளவுக்கு அந்த முக்கியமான ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் ஐஎஸ்ஆருடைய தலைவராக இருந்த நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற இவர். ஸோ இப்போ ரீசெண்டாக டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் ஏப்ரல் 25 டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வெறும் இந்த விண்வெளி துறையில் மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய துறைகளில் இவர் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இவரோட முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா விண்வெளி துறையில் ஐஎஸ்ஆரோடைய தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறையா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுறாரு. வெஸ்டர்ன் காட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டியோடைய தலைவரும் யார் அப்படின்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கன் தான். அதே மாதிரி நம்மளுடைய லேட்டஸ்ட் எஜுகேஷன் பாலிசி 2020 நம்ம மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி போட்டாங்க இல்லையா, இந்த எஜுகேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம மத்திய அரசாங்கம் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவோட தலைவரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கன். ஸோ அப்போது டாக்டர் கஸ்தூரி ரங்கன் குழு கொடுத்த அந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான எல்லா ஃபீல்டுலேயும் எஜுகேஷன், என்விரான்மெண்ட்டு, அதேமாதிரி சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயுமே ரொம்ப ஒரு முக்கியமான நபர் தான் யார் அப்படின்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள். ஸோ இப்போது இவர் இறந்து போயிருக்காங்க. ஓகே. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போப் ஃப்ரான்சிஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மத சார்ந்த எல்லாத்துக்கும் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் யாருன்னா போப் ஃப்ரான்சிஸ். ஸோ போப் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான போஸ்டிங். கிறிஸ்டியானிட்டியை பொறுத்தவரை இந்த போப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங். இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தில் வெவ்வேறு நாடுகள், இந்தியா, இந்த மாதிரி நிறைய நாடுகளில் கிறிஸ்துவர்கள் வாழ்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லா கிறிஸ்துவர்களுக்குமான பொதுவான ஒரு தலைவர் தான் யாருன்னா போப் அப்படிங்கிறவர். இந்த போப் அப்படிங்கிற இவருடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ரோமில் வாட்டிகான் சிட்டியில் தான் இவருடைய தலைமையகம் வந்து
வாட்டிக்கன் சிட்டிலாம் தலைமையகம் வந்து இருக்கும். ஸோ இந்த போப்பா இப்போ லாஸ்ட்டாக யார் இருந்தால் அப்படின்னா போப் ஃப்ரான்சிஸ். ஸோ போப் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து போப்பாக இருந்தார். இவர் ரீசெண்டாக ஏப்ரல் மாதம் வந்து இறந்து போயிருக்காரு. இப்போ இவர் இறப்புக்கு அப்புறமா புதுசாக ஒரு போப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இறந்து போன போப் ஃப்ரான்சிஸோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே இவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த போப் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான பதவி யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா, யூரோப்பில் இருந்து மட்டும்தான், ஐரோப்பிய நாடுகள் இருக்கு இல்லையா, ஐரோப்பிய நாடுகள் இருந்து மட்டும்தான் இந்த போப் அப்படிங்கிற பதவிக்கு வந்து வருவாங்க. ஆனால் இப்போ ஐரோப்பாவுக்கு வெளியே, ஸோ ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து ஒரு போப் வந்திருக்காரு. ஸோ ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து ஒரு போப் வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னா போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர் தான் போப் ஃப்ரான்சிஸ். இவர் இறந்து போயிட்டார். எதனால அப்படின்னா டபுள் நிமோனியா, அந்த நிமோனியா இருக்கு இல்லையா, அதனால இறந்து போயிட்டார். இவர் வந்து நிறைய விஷயங்கள், வெறும் இந்த கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லாமல் நிறைய சமூகம் வந்து நிறைய விஷயங்களை பற்றி, கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசியிருக்காரு. அதே மாதிரி LGBT ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காரு. அதே மாதிரி மைக்ரண்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய நலனுக்காக பேசினவர், நலனை பற்றி அக்கறை கொண்டவர் தான் யாருன்னா அந்த போப் ஃப்ரான்சிஸ். இவர் இறந்து போயிருக்காரு. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லாட்டின் அமெரிக்கா, யூரோப்புக்கு வெளியே இருந்து வரக்கூடிய முதல் போப் யாருன்னா போப் ஃப்ரான்சிஸ். அடுத்து இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு முக்கியமான முதலீட்டு திட்டங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஈவெண்ட்டில் சைன் பண்ணாங்கன்னா 8th இந்தியா ரஷ்யா ஒர்க்கிங் குரூப் ஆன் ப்ரியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மீட்டிங். 8th இந்தியா ரஷ்யா ஒர்க்கிங் குரூப் ஆன் ப்ரியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஓகேங்களா, நியூ டெல்லியில் நடக்குது. இந்த கூட்டத்தில் தான் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து போடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து சில முக்கியமான துறைகளில் வேலை பார்க்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்னா ட்ரேடு, டெக்னாலஜி கொலாபரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் ரஷ்யாவிலேருந்து நிறைய முதலீடுகள் இந்த ப்ராஜெக்ட் மூலமா ரஷ்யாவிலேருந்து நிறையா முதலீடுகள் இந்தியாவுக்கு வரப்போகுது. ரஷ்யாவுடைய 80க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வெவ்வேறு துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க. அடுத்து கேரளாவும் ஐஐடி பாம்பேயும் சேர்ந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டு கிரிட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ நார்மலாக இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம சார்ஜ் போடணும்னா என்ன பண்ணுவோம், பவர் ஸ்டேஷன் இருக்கும், இந்த எலக்ட்ரிக் இதுக்குன்னு சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும், அங்கேருந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் போட்டுக்கிறோம். இது வந்து நார்மல் ப்ராசஸ் இல்லையா. இப்போது இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த V2G, வெஹிக்கிள் டு கிரிட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ்ஸு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பைக் இருக்குது. இப்போ பைக்கை வந்து நம்ம ஒரு 10 நாளோ இல்லை 20 நாளோ இல்லை ஒரு வருஷமோ நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பைக்கில் உள்ள பெட்ரோல்லாம் எடுத்து நம்ம அந்த டேங்க் வந்து காலி பண்ணி வைப்போம் இல்லையா. அதே மாதிரி இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சார்ஜ் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது, அந்த ஃபுல் சார்ஜ் வரை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் பேட்டரியில் இருக்கக்கூடிய சார்ஜை திரும்ப அந்த பவர் சோர்ஸ்க்கே கொடுத்து இது பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான் என்ன இந்த வெஹிக்கிள் டு கிரிட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவில் முதலாக கேரளாவில் தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய வண்டியில் எக்ஸ்ட்ரா உள்ள பவரை திரும்ப அந்த பவர் சோர்ஸ்க்கே கொடுத்துட்றதான இந்த V2G அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில். இந்த ப்ராஜெக்டை கேரளாவும் ஐஐடி பாம்பேயும் சேர்ந்து, ஸோ ஐஐடி பாம்பேயோடைய உதவியில் தான் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியன் போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட்டும் நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த 2 நிறுவனங்களும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கோஆப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா டோர் டு டோர் KYC வெரிஃபிகேஷன் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய KYC, அவங்களுடைய அந்த நோ யுவர் கஸ்டமருக்கான வெரிஃபிகேஷனை வீட்டுக்கே போய் பார்க்குறதுக்காக உள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யார் போஸ்டரும் நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செக்டரில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மியூச்சுவல் ஃபண்டு. அதே மாதிரி இந்தியன் போஸ்ட் பற்றி நமக்கு தெரியும். ஸோ இந்தியன் போஸ்ட் வந்து இந்தியாவுடைய ஒரு மிக நீளமான எல்லா இடத்தையும் அவங்களுடைய பிரான்ச் வச்சிருக்க ஒரு நிறுவனம் தான் இந்தியன் போஸ்ட். ஸோ அப்போ இந்தியன் போஸ்ட்டை டைப் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய வெரிஃபிகேஷனை KYC வெரிஃபிகேஷனுக்காக இந்தியன் போஸ்ட்டுக்கிட்ட ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக கிராமத்திலேருந்து வந்தவங்க, அதே மாதிரி எல்டர்லி பீப்புள், அதுக்கடுத்து மொபிலிட்டி, இந்த நடக்க முடியாத சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இந்தியன் போஸ்ட் அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்களுடைய KYC வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் கம்பெனி 5+ lakh KYC இந்த திட்டத்துக்கு கீழே, இந்த கோஆப்ரேஷனுக்கு கீழே 5 லட்சத்துக்கு மேலே KYC யார் இது பண்ணியிருக்கா, இந்தியன் போஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
முக்கியமான விஷயம். இந்தியன் போஸ்ட்டும் நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டும் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம், நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த அமைப்பும் ஸ்விக்கி, ஸோ ஸ்விக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் டெலிவரி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்விக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் டெலிவரி பண்ணக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல், என்னது NCS போர்ட்டல், நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் இருக்கு. இதில் யார் யாரெல்லாம் வந்து வேலை தேடுறாங்களோ அவங்களும் யார் யாருக்கெல்லாம் வேலை வந்து கொடுக்குறாங்களோ அவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுற, வேலை கொடுக்குறவங்க வேலை தேடுறவங்க இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் என்னன்னா நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல். நிறையா ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நௌக்கரி இந்த மாதிரி நிறைய ஜாப் போர்ட்டல் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஜாப் போர்ட்டல் தான் என்னன்னா நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல். ஸோ இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டலில் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஆள் தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த போர்ட்டலில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன், யார் யாருக்கெல்லாம் அதுக்கு எலிஜிபிளோ அவங்களாம் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி 2 பேர்த்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு போர்ட்டல் தான் இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல். இப்போது ஜொமேட்டோ இந்த ஸ்விக்கி நிறுவனத்துக்கு நிறைய ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்விக்கி வந்து கிராசரி வச்சுருக்காங்க, அதே மாதிரி ஃபுட் டெலிவரி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு நபர்கள் தேவை, வேலைக்கு நபர்கள் தேவை அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸ் சென்டரில் போட போகிறாங்க. ஓகேவா. ஸோ அது மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய நபர்கள் இந்த நேஷனல் கேரியர் சென்டரில் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்க நிறைய நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இளைஞர்கள், பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து வேலை கிடைக்கும். ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான இப்போ இந்த ஆன்லைன் டெலிவரி ஆப் லாஜிஸ்டிக்கில் உள்ள கம்பெனிஸ் தான் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகளை வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது மூலயமா அடுத்த 2-3 ஆண்டுகளில் 12 லட்சம் வேலைவாய்ப்புகளை இளைஞர்கள் கொடுக்குறதா முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்து 9th குளோபல் டெக்னாலஜி சமிட் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு சமிட் நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இந்த சமிட் வந்து எங்கே நடந்திருக்கு, நியூ டெல்லியில் ஏப்ரல் 10 ஏப்ரல் 12 வரை 9th குளோபல் டெக்னாலஜி சமிட் அப்படிங்கிற இந்த சமிட் நடந்திருக்கு. இது யார் யார் சேர்ந்து நடத்துகிறா அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் கார்னிக் இந்தியா, ஸோ கார்னிக் இந்தியா அப்படிங்கிற இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் கார்னிக் இந்தியா அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா சம்பவனா இதுக்கான அர்த்தம் வந்து பாசிபிலிட்டி. சம்பவனா அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை மாதிரி இருக்குது, இதுக்கான அர்த்தம் வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிறதா இந்த ஒரு இது. ஸோ இந்த ஒரு மாநாட்டை யார் திறந்து வச்சிருக்கா அப்படின்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் இந்த மாநாட்டை திறந்து வச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத், கவர்னன்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன். இப்போ நிறைய புது டெக்னாலஜிஸ் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஏஐ, மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறமா வந்து பிக் டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான IoT, இந்த மாதிரி எக்கச்சக்கமான புது டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாமே எல்லாத்துக்குமானதா, எல்லா மக்களுக்குமானதா ஒரு டெக்னாலஜியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜியை கவர்னன்ஸில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோஆப்ரேஷனில் எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு மாநாடு தானே 9th குளோபல் டெக்னாலஜி சமிட். என்னது 9th குளோபல் டெக்னாலஜி சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சமிட்டு. அதுக்கடுத்து IDF வேர்ல்டு டயபெட்டிஸ் காங்கிரஸ். ஸோ பேங்காக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. IDF வேர்ல்டு டயபெட்டிஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடந்திருக்கு எங்கே, பேங்காக்கில். இதை யார் சேர்ந்து நடத்திருக்காங்க அப்படின்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் IDF அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேர்ந்து இந்த ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. ஸோ இதில் மேஜர் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு டிபியும் டயபெட்டிக்ஸும் சேர்ந்து, நீரிழிவு நோயும் டிபி காசோனையும் சேர்ந்து நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 பேர்கிட்ட இப்போ 15% வந்து யார் யாருக்கெல்லாம் டிபி ப்ளஸ் டயபெட்டிக்ஸ் சேர்ந்து வருதோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 பேர்த்துக்கு டிபியும் டயபெட்டிஸும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த 100 பேர்த்தில் 15 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த இறப்பு விகிதத்தை குடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த IDF வேர்ல்டு டயபெட்டிஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாட்டில் டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுடைய கோலில் 3வது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தரமான ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதா வந்து SDG 3 உடைய முக்கியமான கோலாக இருக்குது. அதை நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த ஒரு சமிட்டு. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான சமிட் 2025 ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வந்து பிரேசில் நடக்க போகுது. பிரேசிலில் இந்த மாநாடு நடக்க போகுது. இந்த பிரிக்ஸில் நிறையா மாநாடுகள் இருக்குது. பிரிக்ஸோடைய இந்த தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடு தனி, அது இல்லாமல் நிறைய சின்ன மாநாடுகள், ஸ்டார்ட் அப்கான மாநாடு நடக்கும், பெண்களுக்கான மாநாடு நடக்கும், டிஜிட்டல் மாநாடு நடக்கும், தொழிலாளருக்கான மாநாடு, எக்கச்சக்கமான மாநாடுகள் நடக்கும். இப்போது 11வது பிரிக்ஸ் என்விரான்மெண்டல் மினிஸ்டர்கள் கான்ஃபரன்ஸ்
பிரிக்ஸோடைய இந்த சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநாடு இருக்கு இல்லையா, இந்த மாநாடு நடந்திருக்கு எங்கே அப்படின்னா பிரேசிலியாவில். ஸோ 11வது பிரிக்ஸ் என்வரான்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் 11வது பிரிக்ஸ் என்வரான்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பிரேசிலியா. ஸோ பிரேசிலியா அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் இந்தியா சார்பாக நம்மளுடைய என்வரான்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் இருக்கார் இல்லையா, அவர் தான் கலந்துக்கிட்டாரு. ஸோ இதில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் கோஆபரேஷன் அண்ட் த USD 1.3 ட்ரில்லியன் ரோட் மேப் டு நேஷனல் டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்தியா வந்து இந்த கிளைமேட் சேஞ்சு குறைக்கிறதுக்காக NDC நம்மளாவே முன் வந்து என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த NDCக்கு அதுக்கப்புறமா வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு $1 ட்ரில்லியன் வந்து ரோட் மேப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் குளோபல் இம்பாக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரிக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 47% பாப்புலேஷன், உலக மக்கள் தொகையில் 47% மக்கள் தொகை வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளில் தான் இருக்காங்க. அதேமாதிரி ஜிடிபிலையுமே வந்து 36% ஜிடிபி வந்து பிரிக்ஸ் நாடுகள் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுல பிரிக்ஸுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அது சம்மந்தமாக இதை பற்றி இந்த மாநாட்டில் நம்மளுடைய என்வரான்மெண்ட் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. அடுத்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முக்கியமான சமிட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 எங்கே நடந்திருக்கு, புதுடெல்லியில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. இதில் நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஈவெண்ட்டை தொடங்கி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன், எந்தெந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்மளுடைய பிரசிடென்ட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் பற்றி எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈவெண்ட்டை பொறுத்தவரை ஒன்று அந்த ஈவெண்ட்டு இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரசிடென்ட்டோ இல்லை பிஎம்ஓ வந்து தொடங்கி வச்சுருக்கணும். இல்லை வெளிநாட்டில் நடந்த ஈவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்மளுடைய பிரசிடென்ட்டோ இல்லை பிஎம்ஓ போய் அட்டன் பண்ணிடணும். மேக்ஸிமம் இந்த ஈவெண்ட் எல்லாமே யார் தான் அட்டன் பண்ணுவோன்னா நம்மளுடைய பிரதமர் தான் வந்து அட்டன் பண்ணுவார். இந்த மாதிரி பிரதமர் எந்தெந்த ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணுறாரோ அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் 25ஆம் தேதி மே மாதம் 25ஆம் தேதி யூபிஎஸ்சியோடைய ப்ரிலிமினரி நடந்துச்சு. அதில் நிறையா முக்கியமான மாநாடுகளை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏஐ சமிட் அப்படிங்கிற ஒரு மாநாடு இருந்துச்சு பாரிஸில், அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பிரிக்ஸ் மாநாடு 16வது பிரிக்ஸ் மாநாடு வந்து ரஷ்யாவில் கசானில் நடந்துச்சு, அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிம்ஸ்டெக் உடைய மாநாடுகள் பற்றி இந்த மாதிரி நிறையா தென் COP28 இந்த மாதிரி முக்கியமான மாநாடுகள் நம்மளுடைய மெயினாக இன்டர்நேஷ்னல் மாநாடுகள் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பிரதமர் எந்தெந்த மாநாட்டிலாம் பங்கேற்கிறோ அந்த மாநாடு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற இது நியூ டெல்லியில் யார் தொடங்கி வச்சிருக்கா, நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அதுக்கப்புறமா என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் சம்மந்தமாக நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற இந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங் 6th பிம்ஸ்டெக் சமிட். என்னது 6th பிம்ஸ்டெக் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு சமிட் எங்கே நடந்திருக்குன்னா தாய்லாண்டில் நடந்திருக்கு. இந்த சமிட்டுக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போய் பங்கேற்றிருக்காங்க. 6வது பிம்ஸ்டெக் மாநாடு. ஓகேவா? ஸோ இதில் ஏப்ரல் மாதம் வந்து நடந்தது. இதில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பே ஆஃப் பெங்கால் பிம்ஸ்டெக் அப்படிங்கிறத இந்த பே ஆஃப் பெங்காலில் ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கோஆப்ரேஷனுக்காக உள்ளதான் பிம்ஸ்டெக் அப்படிங்கிற இந்த ஒரு இது. ஸோ இதில் மாநாட்டில் இந்த பே ஆஃப் பெங்காலில் ஒட்டியிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே எந்த அளவுக்கு வர்த்தகத்தில், அதேமாதிரி வந்து எக்கனாமியில், தென் கல்ச்சரில், இந்த 3 விஷயத்தில் எப்படி வந்து அவங்க ஒன்றா சேர்ந்து செயல்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த மாநாடு இப்போ 2025 6வது மாநாடு தாய்லாந்து நடந்திருக்கு இல்லையா. ஸோ அடுத்த மாநாடு 2026 7வது மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா பங்களாதேஷ் நடக்க போகுது. ஏன்னா பங்களாதேஷும் இந்த பிம்ஸ்டெக் உடைய ஒரு மெம்பர் கண்ட்ரினால அடுத்த மாநாடு பங்களாதேஷ் நடக்குது. ஸோ இந்த மாநாடு எப்போனா 2026 நடக்க போகுது. 2 மாநாடு முக்கியம். இப்போ எங்கே நடந்துச்சு 6வது மாநாடு வந்து தாய்லாண்டில், 7வது மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா பங்களாதேஷில் நடக்க போகுது. அடுத்து G8TX ஆஃப்ரிக்காவுடைய ஒரு முக்கியமான மாநாடு. ஆஃப்ரிக்காவுடைய இந்த ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லையா, ஆஃப்ரிக்காவோட ஸ்டார்ட் அப் இதெல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு முக்கியமான மாநாடு தானே G8TX ஆஃப்ரிக்கா 2025 அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் மொராக்கோ அப்படிங்கிற நாடு இருக்கு இல்லையா. ஸோ மொராக்கோவில் தான் G8TX ஆஃப்ரிக்கா 2025 அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஸோ இதில் இந்தியா பங்கேற்றிருக்காங்க. இது வந்து ஆஃப்ரிக்காவோட ஒரு மிகப்பெரிய டெக் மற்றும் ஸ்டார்ட் அப் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு முக்கியமான
மாநாடு. ஸோ இதில் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஜெயந்த் சௌத்ரி வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் இந்தியாவுடைய முக்கியமான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பற்றி ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் யூபிஐ, ஓஎன்டிசி, ஹெல்த் கேர், இந்த மாதிரி இந்தியா எந்தெந்த டெக்னாலஜிலலாம் வந்து ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்காங்களோ அதை பற்றி இந்த ஒரு மாநாட்டில் பேசியிருக்காங்க. என்ன மாநாடு? ஜிடெக்ஸ் மாநாடு மொராக்கோ நாட்டில். ஸோ மொராக்கோ நாட்டில் ஜிடெக்ஸ் அப்படிங்கிற இந்த மாநாடு நடந்திருக்கு. அடுத்து இந்தியாஸ் குளோபல் ஏஐ ரேங்க். இப்போ ஒரு முக்கியமான ரிப்போர்ட், ஏஐயில் ஒவ்வொரு நாடுகளும் எந்த ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியா ரேங்க் 10th குளோபலி. இந்த ஏஐ மற்றும் ஏஐயில் எவ்வளோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படிங்கிற இந்த ஒரு இதில் இந்தியா 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 11,943 கோடி ரூபாய். எவ்வளோ? 11,943 கோடி ரூபாய் ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, ஏஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து 2023ஆம் ஆண்டு. 2023 ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி, ஏஐ ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்களுக்கு 11,943 கோடி ரூபாய் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேங்கிங்கில் இந்தியா இதுக்கு முன்னாடி என்ன இடத்துல இருந்தாங்க அப்படின்னா 2028 48வது இடம், 2024 36 வந்து இந்தியா இருந்திருக்காங்க. இப்போது கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இந்தியா 10வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்தியாவில் இந்த ஏஐக்கான நிறைய விஷயங்கள் அரசாங்கம் பண்ணுறாங்க, ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனிஸும் நிறையா ரிசர்ச் இதில் நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ரொம்ப முக்கியமானது. இந்தியா வந்து ஏஐ, இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏஐயில் எத்தனை இடத்துல இருக்காங்க? 10வது இடத்துல இருக்காங்க. ஸோ அடுத்து ஐஜிஐ. ஸோ ஐஜிஐ அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட், ஐஜி அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஐஜி அப்படிங்கிறது என்ன? இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ உலகத்துடைய பிஸியஸ்ட் ஏர்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக உலகத்துடைய பிஸியஸ்ட் ஏர்போர்ட் எது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் உலகத்திலேயே ரொம்ப பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எத்தனை இடத்துல இருக்காங்க அப்படின்னா 9வது இடத்துல இருக்காங்க. இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? இது வந்து டெல்லி. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்போர்ட் தான் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து வேர்ல்டு பிஸியஸ்ட் ஏர்போர்ட் ரேங்கிங்கில் 9வது இருக்காங்க. அதே மாதிரி இட் இஸ் த இந்தியாஸ் ஒன்லி என்ட்ரி இந்த டாப் 10. ஸோ டாப் 10ல் வேறு இந்தியாவுடைய எந்த ஏர்போர்ட்டும் கிடையாது. ஒன்லி யார் மட்டும்தான் இருக்கா? இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா இந்த ஏர்போர்ட் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ரிப்போர்ட் UNCTAD. யூஎனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தான் என்ன அப்படின்னா UNCTAD அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டெக் அண்ட் இனோவேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 36வது இடம். UNCTAD உடைய டெக் அண்ட் இனோவேஷன் ரிப்போர்ட்டில் இந்தியா எத்தனை இருக்காங்க? இந்தியா வந்து 36வது இடத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2022 ரிலீஸ் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்டில் இந்தியா 48ல் இருந்தாங்க. இப்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இந்தியா 36வது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இது எதுக்காக இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்தியா நிறையா முக்கியமான இனோவேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில், ஏஐயில், நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியா என்ன பண்ணுறாங்க? இந்தியா வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, R&D பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்தியாவில் நிறைய புதுமையான கண்டுபிடிப்புகள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கனால இந்த UNCTAD உடைய டெக் அண்ட் இனோவேஷன் ரிப்போர்ட்டில் இந்தியா எத்தனாவது இடம்? இந்தியா வந்து 36வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரியோட USA, கனடா, ஜப்பான், இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரியோட இந்தியா வந்து போட்டி போட்டு 36வது இடத்துல இருக்காங்க. அடுத்து சனானாச்சி. அடுத்து வந்து நம்ம என்வரான்மெண்ட் சம்மந்தமான முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சனானாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகையான ஃபிஷ்ஷஸ், இந்த மாதிரி புதிய வகையான ஒரு ஃபிஷ்ஷோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இன்செக்ட்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தாவரமோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். இப்போது சனானாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஃபிஷ் வெரைட்டியை, என்னது சனானாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஃபிஷ் வெரைட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து ஸ்னேக் ஹெடட் ஃபிஷ், வந்து பாம்பு மாதிரியான தலைவுள்ள ஒரு ஸ்னேக் ஹெடட் ஃபிஷ் தான் என்ன அப்படின்னா இந்த சனானாச்சி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபிஷ்ஷு. இதில் இந்த சனானாச்சி அப்படிங்கிறது என்னென்னா இது சவுத் காரோ ஹில். இது வந்து சவுத் காரோ ஹில் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல. ஓகேவா? ஸோ சவுத் காரோ ஹில் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? காரோ, காசி, ஜெயந்தி அப்படிங்கிற அந்த 3 ஹில். இதில் சவுத் காரோவில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் என்ன பண்ணுறாங்க? சனானாச்சி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்னேக் ஹெடட் ஃபிஷ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் அந்த நாச்சி அப்படிங்கிற இது வந்து காரோ லாங்குவேஜ், காரோ மொழியோடைய ஒரு சொல்லு தான் என்னென்னா நாச்சி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ அடுத்து செகண்ட் நேஷ்னல் ஜீன் பேங்க். இந்த ஜீன் பேங்க் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய விலங்குகள், அதுக்கப்புறமா வந்து தாவரங்கள் இருக்கு இல்லையா? இந்த அழிய வகையில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய அந்த ஜீன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஆல்ரெடி ஒரு
ஒரு ஜீன் பேங்க் வந்து நமக்கு டெல்லியில் இருக்குது. இப்போது புதுசாக இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நேஷனல் ஜீன் பேங்கை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜீன் பேங்க் அப்படிங்கிறது டெல்லியில் ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இப்போது 29 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவில் புதுசாக ஒரு ஜீன் பேங்க் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களும் சேர்ந்து சிங்க்ரனைஸ்டு வல்ச்சர் சர்வே, ஒருங்கிணைந்த கழுகுகளுக்கான ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டில் அதிகமான கழுகுகள், சவுத் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் 157 கழுகுகள் இருக்குது. அதுக்கடுத்து கேரளாவில் 2வதாக இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கழுகுகள் இருக்குது. ஸோ அடுத்து யுனெஸ்கோ பிகாம். ஸோ யுனெஸ்கோ பிகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட், ஸோ பிகாம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்டை யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மடகாஸ்கரில் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு திறன் மேம்பாடு கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான் என்னன்னா பிகாம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதோட நமக்கு ஏப்ரல் மந்தோடைய டாபிக் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம அடுத்து மே மந்த்துக்கான டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.